அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போலாம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் பரவக்கூடிய ஒரு பரபரப்பான வீடியோ எதுன்னா, ஒரு ஆலிமா நோன்பு திறந்துருக்கிறாங்க. யார்? நம்ம குஷ்பு ஆலிமா. அவங்க தான் நோன்பு திறந்து நோன்பு கஞ்சி குடித்து அவங்க மார்க்க பயான்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த பயான் தான் இப்போ ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவங்க நானும் ஒரு முஸ்லீமு தான், நானும் இஸ்லாத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியையும், அந்த வகையில் நான் ஒரு இஸ்லாமியர் மதத்தில் பிறந்து வளர்ந்து இன்னி வரைக்கும் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இவர் இந்த பெண்ணையும் கூப்பிட்டு நோன்பு கஞ்சி குடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இஸ்லாமிய வட்டத்தில் உள்ள என்பது போன்றும் இப்படி இவர்கள் படம் காட்டக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்தில் நோன்பு வைப்பதுன்றது எதற்காக? இறையச்சம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக தான். அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திபா அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா? நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவதற்காக, அந்த பய உணர்வை அதிகப்படுத்துவதற்காகத்தான் நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். இவங்க என்னவா, அது ஏழைகளுடைய பசியை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த பசி பட்டினியை பகிர்ந்து கொள்வதற்காக நாங்கள் இஃப்தாரில் கலந்துக்கிறோம். இதில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? பசி பட்டினியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகன்றது மார்க்கத்தில் இல்லை. பசி பட்டினிக்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. அதனுடைய பசின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதன் மேல நோன்பு கடமையாக இருக்கக்கூடாது. ஏன்? அவங்க வாழ்நாள் ஃபுல்லா பசியாகத்தான் இருந்தார்கள். இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, அது பசி பட்டினியினுடைய இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கிறோம். இது பசியோட பட்னியோட இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்தில் நம்மளோடைய பகிர்ந்து நம்மளுடைய கலந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கிறது நமக்கு கிடைக்கிற ஒரு அல்லாஹ் கொடுக்கிற ஒரு பிளெஸிங்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஆனா நோம்புக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா என் உடம்ப பார்த்தா தெரிஞ்சிடும். நோம்புக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அதுலயே சொல்லிருச்சு அந்த அம்மா, நோம்புக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, என் உடம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு, பசி பட்டினியை தெரிந்து கொள்வதற்காகத்தான்னா, அப்பனா நீ பட்டினியால கிடக்கணும். எதுக்கு தின்றதுக்கு வர்ற? கஞ்சி குடிக்கிறதுக்கும் சமோசா தின்றதுக்கும் எல்லாத்தையும் நல்லா வயிறு நிறைய அடிச்சு விட்டுட்டு, பசியினுடைய மகத்துவத்தை நான் விளங்கி கொண்டேன். அப்ப நீ என்ன செய்யணும்? சகர் செய்யணும். நீனு உன்னை என்ன செய்யணும்னா, கூப்பிட்டு உட்கார வச்சு நீ ஒரு நாள் நோம்புன்னு பட்டினி போட்டு காமிச்சாதான் நீ பட்டினியினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டதாகும். சகர் செய்யற நிகழ்ச்சி நான் ஏற்பாடு பண்ண முடியும் உனக்குன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சலாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு. நான் இஸ்லாத்துல பிறந்த ஆள் தான். அதுக்கு முன்னாடி என்னவா, அனைவருக்கும் வணக்கம் சிறுக்கு வச்சுட்டு தான் சலாம் சொல்றாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், நம் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்ப நீ என்ன முஸ்லீமு? உனக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? நீ இஸ்லாம்னு சொல்லலாம். நான் இஸ்லாத்துல தான் இருக்கேன். அதுக்கு என்ன ஆதாரம்? எங்க அண்ணனை நான் பாய் பாய்ன்னு தான் கூப்பிடுவேன், அதனால நான் இஸ்லாத்துல இருக்கேன். பாத்தீங்களா? அந்த வகையில இன்னி வரைக்கும் என் வீட்டுல என் அண்ணனுங்களை பாய் தான் கூப்பிடுவேன், அம்மி அம்மிஜான் தான் கூப்பிடுவோம். ஸோ அந்த வகையில ஒரு இஸ்லாமிய பெண்ணாக வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்ப நம்மளதான் பல பேர் போற வர்றாலாம் பாய் பாய்ன்னு கூப்பிடுறாரு. அப்ப அவர்லாம் இஸ்லாத்துல இருக்காரா? எல்லாருமே நம்மளை அப்படித்தானே கூப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இப்ப நம்மளை பாயின்னு கூப்பிடுறோம்ல, இன்னையிலிருந்து இஸ்லாத்துல இருக்கான்னு சொல்லி அறிவு பண்ண முடியுமா? அதுக்கப்புறம் அம்மிஜான் அம்மி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம், அதனால இஸ்லாத்துல இருக்காங்க. அம்மின்னு கூப்பிடு, மம்மின்னு கூப்பிடு, டம்மின்னு கூப்பிடு தொலை, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. கொள்கையில நீ இருக்கியா, இதுதான் விஷயம். ஆனா நீ என்ன செய்யற? இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இந்த குஷ்பு என்ற இந்த பெண்மணி சொன்ன கருத்துக்கள்னால எவ்வளவு எதிர்ப்புகள். எந்த பொம்பளை எவன்ட்ட வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம், கற்பு சுதந்திரம் இருக்கு என்று சொல்லி இன்னொரு ஒரு தஸ்லிமா நஸ்ரீனாக நீ உருவாகி கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்டவர்களை கூட்டிட்டு கஞ்சி குடிக்க வைத்து இவர்கள் இஸ்லாத்தினுடைய மாண்புகளை கேவலப்படுத்தக்கூடிய இந்த அரசியல் புரோக்கர்களை கண்டிக்கிறோம் நாம.
இந்த அம்மா வந்து தன்னை இஸ்லாத்துல இருக்கிறேன்னு சொன்னாலும் நீ சொல்றதுனால இஸ்லாமியெல்லாம் ஆக முடியாது, முஸ்லீம் பேர் வைத்ததுனால முஸ்லீம் ஆக முடியாது. இந்த ஒரு அடிப்படை இந்த அம்மாவுக்கு சொல்லிக் கொள்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தா பேர் அப்துல்லா, அப்துல்லான்னு பேர் வச்சதுனால அவங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருமா? கிடைக்காது. ஏன்? அவர்கள் இணை கற்பித்த நிலையில மரணித்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஏன் வாப்பா இருக்காரு அவரும் நரகத்துல தான் கிடக்குறாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால், அப்போ வந்து நானும் இஸ்லாத்துல இருக்கிறேன்னு சொல்றதுனால இஸ்லாத்துல ஆயிர முடியாது. இந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். படைத்த இறைவனை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன், அவனுக்கு இணையாக எந்த ஒரு பொருளையும் ஆக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த ஏகத்துவத்துல உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லிம்கள். அவருக்கு தான் சொர்க்கம். அது இல்லாம ஒருத்தர் வேற ஒரு ராஜான்னு ஒரு பேரு, பிற மத சகோதரர் அப்படி வேற பேர் வைத்துக் கொண்டு வெண்ணிலவன் பேர் வச்சிருக்கிறான். அவன் வந்து ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஒரே இறைவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன் என்று உறுதி பூணுவானே, ஆனால் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். பேர் முக்கியம் கிடையாது, கொள்கை தான் முக்கியம் என்பதை இந்த அம்மாக்கு ஒரு செய்தியாக சொல்லி நிறைவு செய்கின்றோம். வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.